மகர ராசி சாதகமான நேரம். இந்த நேரம் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். திருமண பாக்கியம் உண்டான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு குரு பகவான் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து, எனக்கு நல்ல வரன் வேண்டும், நல்ல மனைவி வேண்டும், நல்ல கணவன் வேண்டும், கடன் தொல்லைகள் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நல்ல கணவர் அமையக்கூடிய, நல்ல மனைவி அமையக்கூடிய நல்ல நேரம். வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு. இந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியை அந்த கம்பெனியில் இருக்கும்போது இதோட பெரிய கம்பெனி, நிறைய சம்பளத்தில் கூப்பிடுறாங்க. நான் போகலாமா வேண்டாமான்னு ஒரே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன்னா கண்டிப்பாக அந்த வேலையை நீங்கள் கன்ஃபார்ம் செய்து கொண்டு இந்த வேலையை விடுங்க. இப்போது அதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நேரம். குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கும் ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு உண்டு. செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. நிலம், வீடு, மனை வாங்கக்கூடிய நிலையில் உள்ள மகர ராசினர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வீடு அமையும். வீடு கட்டலாம். வீடு விற்றுட்டு சில சிக்கல்களை தீர்த்து விட்டு, கடன்லாம் இருக்குது, கொஞ்சம் பேங்க் லோனு, வீட்டு ஹவுசிங் லோனு, அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் 6 மாதம் 10 மாதம் எனக்கு வருமானம் இல்லாதனால நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். அதெல்லாம் அடைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை, உங்கள் வாழ்க்கையே புதுசாக தூங்குற மாதிரி நல்ல மாற்றம் உருவாக்கக்கூடிய நேரம். குரு பார்வை, லாபஸ்தானத்தில் குரு பார்வை, ராசியில் குரு பார்வை, 3ஆம் வீட்டில் சனி பகவான். 3இல் சனி இருந்தால் யோகம். சனி பகவானை குரு பார்த்தால் யோகம். சனி வக்ர நிலை, நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய, அதாவது சனி வக்ரமாக இருக்கும் பொழுது சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். மகர ராசிக்காரர்களுக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரிய நாராயண பெருமாளை வணங்கினால் நிறைய நன்மைகள் உண்டாகும். அதாவது மகர ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபட்டாலே யோகம் உண்டாகும். அதில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரிய நாராயண பெருமாளை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும், வெற்றிகள் உண்டாகும். சூரியநாராயண பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுங்கள். திருப்பதி வெங்கடேச பெருமாளை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய பாவநாசம், அந்த அருவியில் குளித்து அங்கு முற்பிறவி பாவங்கள் நீங்க அந்த பாவநாசம். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில் மேலேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த கோயிலில் நீங்கள் அந்த கடவுளை வழிபட்டு விட்டு அந்த தண்ணியை தெளிச்சுக்கிட்டு என்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் விலகணும், இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் கடன் தொல்லைகள் நிறைய உள்ளது, கடன் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். ஒரே வீட்டில் 2 மகர ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த திருப்பதி சென்று விட்டு பாபநாசத்தில், அந்த பாபநாசம் கோயிலில் 2 நட்சத்திரத்தை 2 ராசி உங்கள் 2, அதாவது உத்திராடம், திருவோணம், மகரம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களும் எந்த நட்சத்திரமோ 2 ராசிக்காரர்கள், அதாவது ஒரே ராசிக்காரர்கள், ஏக ராசிக்காரர்கள் இல்லை ஏக நட்சத்திரக்காரர்கள் அங்கே இருந்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வராக பெருமாளை வழிபடுங்கள். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர், பூமிக்கு அதிபதி வராக பெருமாள். அந்த வராக பெருமாளை வழிபட்டால் நிறைந்த செல்வம் உண்டாகும். வீடு மனை பிரச்சனைகள் நீங்கும், கடன் தொல்லைகள் நீங்கும். உங்கள் வீட்டில்தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். அந்த அரளிப்பூ அர்ச்சனை செய்து அந்த பெருமாளை வழிபட்டு வாரம் முடிஞ்சால் 9 மாதம் ஏதாவது ஒன்று நடக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை தீங்கணும், நிறைய கடன் இருக்குது, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நிச்சயமாக வேண்டிட்டு பண்ணுங்கள். அது நிச்சயம் நிறைவேறும். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இந்த 3 தெய்வங்களை வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும். நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும்.
செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள், கெட்டது விலகும், நன்மைகள் நடக்கும். மகர ராசி நேயர்கள் அவங்களுக்கு அவங்க மனபலம் அதிகமானவர்கள், மன உறுதி அதிகமானவர்கள். ஆளு நல்லா அஜாகுபாகுவாக இருந்தால் மட்டும்தான் வலிமை இல்லை. நார்மலாக மெலிசா ஒல்லியாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரல் வளம் அல்லது ஆளுமை திறமை, அவர்களிடம் இருக்கக்கூடிய தனித்துவம், அவங்களுக்கு தப்பு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை தாங்க மாட்டாங்க. எதிர்த்து உடனே அதுக்கு மறு குரல் கொடுத்துருவாங்க. அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை கொடுத்துருவாங்க. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய தைரியம், உங்களுடைய மன உறுதி, உங்களுடைய அந்த துணிச்சல் மிக்க மகர ராசியர்கள் அந்த எந்த இடத்துல அதை வெற்றி பெறணுமோ அதை வெற்றி பெறுங்க. சில இடங்களில் அமைதியாக இருந்து சில பேர்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், அதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். அதுக்கு எதிர்குரல் கொடுத்து அவங்க பகையை தேடிக்கிறத விட அமைதியாக இருந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நல்லதுன்னு தான் எடுத்துக்கோங்க, நல்லது இல்லைன்னா தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். மகராசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நேரம். இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மகராசினியர்களுக்கு எல்லா சந்தோஷமும், எல்லா நிம்மதியும். ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு நேரடியாக சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை வர வேண்டும் என்றால் மீண்டும் அதாவது 12 வருஷம் காத்து நிற்கணும். நிறைய தொட்டதெல்லாம் லாபம். குருவோட பார்வை பூமி மேலே, அதாவது விருச்சிக ராசி மேலே 5ஆம் பார்வையாக விழுகிறது. அந்த விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், லாபத்தை கொடுக்க இடம். நிலம், பூமி, சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹெல்த் இஷ்யூ வரும். அந்த ஹெல்த் இஷ்யூக்கு நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் இன்னைக்கு அஷ்டமி தீதி. அஷ்டமி தீதியில் நீங்கள் கால பைரவரை வழிபட்டால் எந்த தோஷமும் இல்லாமல் சிறப்பாக வாழலாம். 9 கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய கால பைரவர். அந்த காலபைரவருக்கு ஓம் சோனத் பஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். பராபவருடம் சித்திரை நட்சத்திரம், அஷ்டமி திதி, சித்த யோகம். கும்பராசினியர்கள் உங்கள் இடத்தில் இருந்தால் அவரிடம் ஒதுங்கி இருப்பது நல்லது. உங்கள் ராசியர்களுக்கு எல்லா நன்மைகளும், எல்லா சந்தோஷமும், வெற்றிகளும், உடல் ஆரோக்கியம் கிடைக்க எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி, வணக்கம்.